Hi everyone, welcome to the spoken English course. This is the 25th day session. Let's learn some daily using sentences, different patterns of sentences in today's video. First எந்த மாதிரியான sentences னா நான் செய்யணும், நான் விளையாடணும், நான் இப்போ படிக்கணும், நான் வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி சொல்கிறது எப்படி? அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் have to அல்லது has to. I, we, you, they மற்றும் plural nounsக்கு have to, he, she, it மற்றும் singular nounsக்கு has to. I have to go now. I have to go now. நான் இப்போ போகணும். Now என்பது இப்போ. I have to go. நான் போகணும் இப்போ. He has to finish it. அவன் அதை முடிச்சிடணும். She has to decide about that. அவள் அது பற்றி முடிவு பண்ணணும். You have to come here. நீ இங்கே வரணும். அதே போல தான் பாஸ்ட் டென்ஸில் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறதுக்கு, அதாவது நீ நேற்று ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கணும், அவன் இங்கே வந்திருக்கணும், இவ்வாறாக இறந்த காலத்தில் செஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் had to என்பதை யூஸ் பண்ணுவோம். ப்ரெசண்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணியது have to, has to. அதோட பாஸ்ட் தான் had to. You had to come here yesterday. நேற்று நீங்கள் வந்திருக்கணும். I had to stop it. நான் அதை நிறுத்தி இருக்கணும். He had to bring it. அவன் அதை கொண்டு வந்திருக்கணும். bring என்பது கொண்டு வருதல். ஸோ he had to bring it. எல்லா விதமான நவுன்ஸுக்கும் யூஸ் பண்ணப்பட வேண்டியது had to என்பது தான். ஓகே, அதே போல் எதிர்காலத்தில் இதே விஷயத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால், நாளை நீ கண்டிப்பாக வரணும். ஓகே, அதுக்கு நாங்கள் will have to. You will have to come tomorrow. நீ நாளை கண்டிப்பாக வரணும். She will have to finish the work by tomorrow. அவள் நாளைக்குள் வேலையை முடிச்சிருக்கணும். I will have to meet my mom tomorrow. நாளை என்னோட தாயை நான் மீட் பண்ணணும். ஓகே, ஸோ have you got it? அதே போல தான் நான் போக வேண்டி இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு I need to go. எனக்கு போக வேண்டி இருக்குது. He needs to play. அவனுக்கு விளையாட வேண்டி இருக்குது. She needs to think about that. அவளுக்கு அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது, இப்படியும் சொல்லலாம். அது தவிர I want to go என்றும் சொல்லலாம். எனக்கு போக வேண்டும். They want to complete the project. அவர்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். She wants to think about that. அவள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஸோ இந்த விஷயத்துக்காக நாங்கள் I have to, I want to, I need to இவ்வாறு 3 விதமாக யூஸ் பண்ணலாம். அதே போல் சிங்குலர் நவுன் வரும் பொழுது he has to, he wants to, he needs to இவ்வாறு யூஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டுட்? want you அப்படின்றத நாங்கள் பேசும் பொழுது எப்படி சொல்ல முடியும்டா, wanna, I wanna go, I wanna play, they wanna play இவ்வாறு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னண்டா, ஒருவருடைய அல்லது ஒரு பொருளுடைய நிலை அல்லது அது இருக்கிற இடத்தை பற்றி சொல்கிறது. நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கணும், அவன் இப்போ வேலையில் இருக்கணும். ஓகே, I have to be at the office. I have to be at the office. அதே போல் அவன் வேலையில் இருக்கணும். He has to be at work.
I, we, you, they மற்றும் plural nounsக்கு have to be. He, she, it மற்றும் singular nounsக்கு has to be. She has to be at the railway station. அவள் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும். இதே போல் திங்ஸுக்கும் எங்களால் சொல்லலாம். The book has to be at the top of the shelf. The book அந்த நூல் has to be at the top of the shelf. ஷெல்ஃபோட மேலே, ஓகே, மேலே இருக்கணும். புத்தகம் ஷெல்ஃபோட மேல் பகுதியில் இருக்கணும். The bed has to be at the corner of the room. கட்டில் ரூமோட கார்னரில் இருக்கணும். ஓகே, ஸோ இதே விஷயத்தை நாங்கள் பாஸ்டில் சொல்வதாக இருந்தால், நேற்று நான் என்னோட வீட்டில் இருந்திருக்கணும். I had to be at my home yesterday. அவள் சப்ஜெக்டை படிக்கும் பொழுது கிளாஸ் ரூமில் இருந்திருக்கணும். She had to be at the classroom. She had to be at the classroom. அவள் கிளாஸ் ரூமில் இருந்திருக்கணும். They had to be at the queue. அவர்கள் கியூவில் நின்றிருக்கணும். ஓகே, அவர்கள் வரிசையில் நின்றிருக்கணும். They had to be at the queue. இறந்த காலத்தில் பாஸ்டில் நேற்று அல்லது லாஸ்ட் வீக் இது மாதிரி பாஸ்டில் ஒரு டைமில் இருந்திருக்கணும் அப்படின்ற சொல்கிறதுக்கு had to be என்று யூஸ் பண்ணுவோம். அதே போல் will have to be என்பது future. I will have to be at my mom's place. நான் என்னோட தாயின் வீட்டில் இருக்கணும். எப்போ? ஃப்யூச்சரில், tomorrow. I will have to be at my mom's place tomorrow. He will have to be at the airport by 6 o'clock. அவன் 6 மணி அளவில் ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஓகே, எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் இவ்வாறு இருக்கணும் என்று சொல்கிறதுக்கு நாங்கள் எதை யூஸ் பண்ணுவோம்? will have to be. நன்கு ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ தூங்க போகிறேன். அவன் விளையாட போகிறான். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது? அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவது தான் கோவிங் டு. கோவிங் டு. ஐ எம் கோவிங் டு ஈட். நான் சாப்பிட போகிறேன். I am going to sleep. நான் உறங்க போகிறேன். He is going to study. அவன் படிக்க போகிறான். They are going to leave. அவர்கள் புறப்பட போகிறாங்க. முதல்ல சப்ஜெக்ட் I, அடுத்ததாக ஹெல்பிங் வேர்பான am. ஓகே, I என்றால் am, he, she, it என்பவற்றுக்கு is. அதே போல் you, we, they என்பவற்றுக்கு are வர வேண்டும். அடுத்ததாக ing form of go, going. ஓகே, அதுக்கு அடுத்ததாக infinitive of another verb. நாங்கள் செய்ய போகிற ஆக்ஷனை infinitive ஃபார்மில் கொடுக்கணும். ஓகே, அதாவது பேஸ் ஃபார்மில் I am going to eat. ஓகே, சாப்பிட போகிறேன். வெரி ஈஸி. ஸோ கோவிங் டு என்பது நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது, அது ஸ்பீடாக சொல்லும் பொழுது I'm gonna leave, I'm gonna eat, he's gonna play. ஓகே, கோவிங் டு என்பது gonna என்று சொல்ல முடியும். She's gonna drive the car. They're gonna cook for everyone. அவர்கள் அனைவருக்காகவும் சமைக்க போகிறாங்க. They're gonna cook for everyone. Okay. Next எப்படின்னா I am thinking of. ஓகே, நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஓகே, நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். I am thinking of starting a business. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். He is thinking of going abroad. அவன் வெளிநாடு செல்வதாக நினைத்து கொண்டிருக்கிறான். Understood? They are thinking of leaving this place. இந்த இடத்தை விட்டு செல்வதை பற்றி அவங்க யோசித்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, thinking of.
நெக்ஸ்ட் இந்த மாதிரியான சென்டென்ஸ் செண்டா I have decided to. I have decided to go alone. நான் தனியாக செல்வதாக முடிவு செய்திருக்கிறேன். ஸோ I have decided to என்பது நான் முடிவு செய்திருக்கிறேன். She has decided to drop the course. அவள் கற்றுக்கொண்டிருக்கின்ற கோர்ஸினை விடுவதற்கு முடிவு செய்திருக்கிறாள். ஸோ ஐ ஹாவ் டிசைடட் டு என்பது நான் முடிவு செய்திருக்கிறேன். ஓகே, முடிவு செய்துட்டேன். வி ஹாவ் டிசைடட் டு நாங்கள் முடிவு செஞ்சிட்டோம். தே ஹாவ் டிசைடட் அவங்க முடிவு செஞ்சிட்டாங்க. யூ ஹாவ் டிசைடட் நீ முடிவு செஞ்சிட்டாய். ஹீ ஹாஸ் டிசைடட் அவன் முடிவு செஞ்சிட்டான். ஷீ ஹாஸ் டிசைடட் அவள் முடிவு செய்து விட்டாள். அடுத்ததாக என்ன முடிவு செஞ்சோமோ அந்த விடயத்தை சென்டென்ஸில் மென்ஷன் பண்ண வேண்டும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரியான டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பதன் மூலமாக அந்தந்த தேவையான இடங்கள் அவற்றை யூஸ் பண்ணி பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் வித் ஆல் ஆஃப் தீஸ் டைப்ஸ் ஆஃப் sentences. So if you didn't subscribe my channel, do it now and click the bell icon. Also, if you like this video, click the like button and put your comments below. Also, share this video to others as well. Then let's meet in the next session. Until that, take care. Bye bye.